அம்மாக்கு நம்ம பிறந்து வளர்ந்ததிலிருந்து ஒரு இறை பக்தியோட ஈஸ்வரனுடைய நாமத்தை சொல்லி வாழ்ந்த ஒரு பெண் திடீர்னு திருமணமாகி போன வீட்டில் அதுக்கான வாய்ப்பே இல்லை. சாமியே கும்பிடக்கூடாதுன்னு அவங்க என்ன செய்வாங்க, என்ன செய்கிறதுன்னு தெரியலை. எப்படி இதை அவருக்கு புரிய வைக்கிறதுன்னு புரியலை. அந்த சமயத்தில் ஒரே ஒரு அமைச்சர் மட்டும் இந்த அம்மையாருக்கு துணையாக இருந்தாராம். அவருடைய பெயர் குலச்சிறையார். அவரும் ஒரு நாயன்மார் தான். அவர் மட்டும் இவருக்கு உதவியாக இருக்கிறாரு. என்னம்மா செய்கிறது, இந்த ஊரே இப்படி தான் இருக்குது, மன்னரே சமணராக இருக்கிறதுனால மக்களும் அப்படி தான் இருக்கிறாங்க, என்ன செய்யன்னு தெரியலையே, ஒரு சிவனடியாரை கூட ஊருக்குள்ளே அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது யோசிக்கிறாங்க என்ன செய்யலாம்னு. ரெண்டு பேரும் யோசிச்சு அப்போ மங்கையர்க்கரசி அம்மா ஒரு முடிவு செய்கிறாங்க. ஞான சம்பந்தரை அழைச்சிட்டு வரலாம். அவர் கால் வைச்சாரு அப்படின்னு சொன்னாலே போதும், மதுரை மண்ணில் மீண்டும் சைவம் தழைக்கும் அப்படின்னு உறுதியாக நம்புகிறாங்க. இப்போ இறைவனோட திருவிளையாடல் இல்லாமல் இதெல்லாம் முடியுமா? அதற்கு ஏற்றார் போல் இந்த கூன் பாண்டியனுக்கும் ஒரு பயங்கரமான நோய் தாக்கிடுது. அதற்கு பேர் வெப்பு நோய். என்னென்னவோ ராஜ வைத்தியமெல்லாம் செய்கிறாங்க, வைத்தியர்கள் என்னென்னவோ செய்கிறாங்க, ஒன்றும் பலன் அளிக்கலை. அப்போது நம்ம எப்போவுமே ஒரு கையறு நிலையில் இருக்கும்போது யாராவது என்ன சொல்லிட மாட்டாங்களா, ஏதாவது அதற்கு ஒரு தீர்வு கிடைச்சிடாதான் நினைப்போம்ல. அதே போல் அந்த மன்னனும் என்ன செய்கிறாரு, யாராவது இதுக்கு ஒரு உபாயம் சொல்ல மாட்டாங்களான்னு நினைக்கிற வேளையில் மங்கையர்க்கரசி மெதுவாக சொல்கிறாங்க, மன்னரே இந்த மாதிரி ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்களேன், நம்ம ஞான சம்பந்த பெருமான் வரட்டும், அவர் பதிகம் பாடினார்னா உங்களோட வெப்பு நோய் சரியாயிடும் அப்படிங்கிறாங்க. அவருக்கு நம்பிக்கை இல்லை, ஆனாலும் கூட மனைவி சொல்கிறாங்களேங்கிறதுக்காக சரி வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டார். இதற்குள்ளே ரொம்ப நோய் முற்றி அவருக்கு முதுகெல்லாம் கூட வளைஞ்சு கூணா அப்படி தான் இருக்கார். கூண் வளைந்த நிலையில் தான் இருக்கிறாரு, படுத்த படுக்கையாக இருக்கிறார். இப்போ ஞான சம்பந்த பெருமான் மதுரைக்குள்ளே வர்றாரு. வர விடலை அவரை சமணர்கள், அங்கேயே நிறுத்துகிறாங்க. எங்களோட போட்டிக்கு வாங்க. 2 விதமான போட்டி அறிவிக்கிறாங்க. ஒன்று அனல்வாதம், இன்னொன்று புனல்வாதம். அனல் அப்படின்னா நெருப்பு நமக்கு தெரியும், புனல் அப்படின்னா நீர். அதென்ன அனல்வாதம் அப்படின்னா இந்த சமணர்கள் எழுதின ஓலைச்சுவடிகளையும் திருஞான சம்பந்த பெருமான் எழுதின ஓலைச்சுவடிகளையும் நெருப்பில் தூக்கி போடுவாங்க. எது எரியாமல் இருக்கிறதோ அவங்க தான் வெற்றி பெற்றவங்க. அதே போல் புனல்வாதத்தில் 2 ஓலைச்சுவடிகளையும் தண்ணீரில் தூக்கி போடுவாங்க வைகையில். எது மூழ்குதோ அவங்க தோற்று போனவங்க, எது மூழ்கலையோ அவங்க வெற்றி பெற்றவங்க. இதுதான் அவர்களுடைய போட்டி. சரி அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே ஞான சம்பந்தர் ஒத்துக்கிறாரு. அனல் மூட்டப்படுது. சமணர்கள் எழுதிய ஓலைச்சுவடிகளும் ஞான சம்பந்த பெருமான் இயற்றிய பாசுரங்களும் அந்த நெருப்பில் போடப்படுகின்றன. போட்ட நொடியில் சமணர்களுடைய அத்தனை ஏடுகளும் கருகி தீந்து போயிடுது. ஆனால் ஞான சம்பந்த பெருமானுடைய அத்தனை ஏடுகளும் அப்போ தான் புதிதாக எழுதின மாதிரி முன்னை விட அழகாக ஜொலிக்குதான். எவ்வளோ அழகு பாருங்க. இதை பார்த்து வியந்து போகிறாங்க எல்லாருமே. சரி, இப்போ அடுத்து இதோட சும்மா விட்டுற மாட்டோம், அடுத்து புனல்வாதத்துக்கும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு நான் சொன்ன மாதிரி வைகையில் சமணர்கள் எழுதிய அத்தனை ஏடுகளையும் தூக்கி போடுறாங்க. மூழ்கிடுச்சு. ஞான சம்பந்த பெருமான் எழுதிய ஏடுகளை தூக்கி போடுறாங்க. நம்ப முடியாத ஒரு அற்புதம் நிகழ்கிறது. என்ன தெரியுமா? வைகை எப்போவுமே மேற்கிலிருந்து கிழக்காக பாயும் இல்லையா? அப்போ அந்த ஏடுகள் எல்லாம் விழுந்த மாத்திரத்தில் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி எதிரேறி போகுதான். அந்த வைகை ஆற்று வெள்ளத்திற்கு எதிராக. இது உண்மையாகவே நடந்த கதை. இதை பார்த்து எல்லாரும் அதிசயித்து நிற்கிறாங்க. இந்த குலச்சிறையார்னு ஒரு அமைச்சர் இருந்தார்ல, அவர் குதிரை மேலே ஏறி இந்த ஏடுகள் எல்லாம் தொடர்ந்து பின்னாடியே போகிறாரு. அந்த ஏடுகள் எங்கே போகுது அப்படிங்கிறத பின்தொடர்ந்து போகிறாரு. மதுரையிலிருந்து ஒரு 20-25 மைல் தொலைவில் இருக்கக்கூடிய வைகையின் கரையில் அந்த ஏடு ஒதுங்கி நிற்குது. அந்த இடத்துல ஒரு சிவ ஆலயம் எழுப்பப்படுகிறது. ஏடு ஒதுங்கி நின்றதால அந்த ஊருக்கு பேர் திரு ஏடு அகம், திருவேடகம். அங்கே இருக்கக்கூடிய இறைவனுக்கு பெயர் திருவேடகத்தான். அம்மையார் ஏலவார் குழலி அம்மாள்னு அருள் பாலிக்கிறாங்க. அவ்வளவு சிறப்பான விஷயம். அந்த கோவிலுக்கு ஒவ்வொரு வாரமும் நான் செல்வேன். எங்களுடைய வீட்டிலேருந்து கொஞ்சம் அருகாமையில் இருக்கிறதுனால ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமையோ அல்லது தவறினா அதற்கு அடுத்த நாளோ செல்வதை வழக்கமாக வைத்திருக்கிறேன். இதை எதற்கு சொல்கிறேன்னா, இதெல்லாம் நடந்தது உண்மையாகவே. அதற்கு சாட்சியங்கள் இருக்கின்றன நம்மக்கிட்ட. அப்படி ஏடு ஒதுங்குச்சு இல்லையா? உடனே அதற்கு பின்னால் திருஞான சம்பந்தரை ஊருக்குள்ளே அனுமதிச்சாச்சு. அவங்களும் உள்ளே வந்துட்டார். ஐயாவும் மன்னரை போய் பார்க்குறாரு. ரொம்ப பரிதாபமான நிலையில் படுத்த படுக்கையில் படுத்திருக்கிறாரு.
என்ன செய்கிறதுன்னு தெரியலை. மன்னருக்கே ஒரு நம்பிக்கை இல்லை, இதற்கு மேலே நாம் பிழைப்போமா, இந்த நோய் தீருமான்னு தெரியலை. அதனால தான் அவ்வளவு தீவிர சமணராக இருந்த அவர் திருஞான சம்பந்தரை அனுமதிச்சிருக்கிறார். இவரும் உள்ளே வந்து ஒன்றுமே பண்ணலைங்க. என்ன செஞ்சார் தெரியுமா? விபூதி, நம்ம திருநீர் இருக்கு இல்லையா, அதை எடுத்து கூன்பாண்டியனுடைய நெற்றியில் இட்டுட்டு அந்த திருமண்ணை ஒரே ஒரு பதிகம் தான் பாடினார். பாடி முடித்த உடனே வெப்பு நோய் நீங்கிய அந்த மன்னன் அப்படி நிமிர்ந்துட்டான். அவனுடைய வளைந்த அந்த முதுகு இருக்கு இல்லையா, அது நிமிர்ந்தது. அன்றையிலிருந்து அவருடைய பெயர் கூன்பாண்டியன் இல்லை, நின்ற சீர் நெடுமாறன் அப்படின்னு அவருக்கு பேராச்சு. திருநீருங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. நம்ம இன்றைக்கெல்லாம் நெற்றியில் அணியக்கூடிய இந்த திருமண் அவ்வளவு தாத்பரியங்களை, அத்தனை தத்துவங்களை தாங்கியிருக்கு. அவர் பாடின பதிகம் என்ன தெரியுமா? மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துரை வாயுமை பங்கன் திரு ஆலவாயன் திருநீரே. சமயத்தில் உள்ளது கூட நீர். சமயம் நம்ம வீட்டில் சும்மா உள்ளே போனோன்னா அந்த சமயத்துக்கு நம்ம எடுத்து இட்டுக்கலாம் இல்லையா? அதே போல் தொடர்ந்து பாடுறாரு. வேதத்தில் உள்ளது நீர், வெண்துயர் தீர்ப்பது நீர், போதம் தருவது நீர், புண்மை தவிர்ப்பது நீர். போதம்னா புகழ், போதம் தருவது நீர், புண்மையை தவிர்ப்பது நீர். போத தகுவது நீர், உண்மையில் உள்ளது நீர், சீத புனல் வயல் சூழ்ந்த திரு ஆலவாயன் திருநீரே, முக்தி தருவது நீர், முனிவர் அணிவது நீர், சத்தியமாவது நீர், தக்கோர் புகழ்வது நீர், பக்தி தருவது நீர், பரவ இனியது நீர், சித்தி தருவது நீர், திரு ஆலவாயன் திருநீரே, காண இனியது நீர். பார்க்குறதுக்கே அழகாக இருக்குமா? யாராவது திருநீர் வச்சுருந்தா நீங்கள் பெருமைப்பட்டுக்கோங்க. யாருடைய நெற்றிலெல்லாம் திருநீர் இருக்கோ பார்க்குறதுக்கே இனிமையாக இருக்குமா?